ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறேன். நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு உங்கள் பணம் முழுசாக உங்கள் கையில் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அரசு சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் என்பிஎஸ்ல இருந்த மிகப்பெரிய பயம் என்னன்னா, என்னுடைய பணத்தில் 40% கட்டாயமாக ஆனிவிட்டிக்கு கொடுக்கணும்னு தான். ஆனால் இப்போ அந்த பயத்துக்கே மத்திய அரசு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. என்பிஎஸ் எக்ஸிட் ரூல்ஸில் அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த மாற்றம் ஓய்வு கால வாழ்க்கையை மட்டும் இல்லைங்க, நம்ம மிடில் கிளாஸ் ஃபியூச்சரையே மாற்ற போகிற ஒரு சூப்பரான டிசிஷன். இனிமேல் ரிட்டையர்மெண்ட் ஆனதும் உங்கள் பணத்தில் 80% நேரடியாக கேஷாகவே நீங்கள் கையில் வாங்கிக்கலாம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100% கூட கிடைக்க பாசிபிள். இது பென்ஷன் நியூஸ் கிடையாதுங்க, இது மணி ஃப்ரீடம் நியூஸ். பிரைவேட் செக்டார் எம்ப்ளாயீஸ், என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுற யூத், ரிட்டையர்மெண்ட்டுக்கு க்ளோஸாக இருக்க சீனியர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ நான் சமர்ப்பிக்கிறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதை தெரியாமல் இருந்தால் உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் நீங்கள் பாதி கண்ட்ரோல் இழந்துடுவீங்க. இப்போ காமாக நான் சொல்கிறத கேளுங்க. என்பிஎஸ்ல என்ன மாற்றம், யாருக்கு எவ்வளோ லாபம், எப்போ எக்ஸிட் பண்ணால் பெஸ்ட்டு, இபிஎஃப்ல என்ன சூப்பர் சேஞ்ச் வந்திருக்கு, இது எல்லாத்தையும் சிம்பிளாக எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்பிஎஸ்னு சொன்னாலே நிறையா பேருக்கு ஒரு விதமான பயம் வரும். ஓய்வுக்கு பிறகு நம்ம பணம் நம்ம கையில் வருமா, ஆனிவிட்டி வாங்காமல் வேற வழி இருக்கா, மொத்த பணமாக எடுக்க முடியுமா அப்படின்னு தான். அந்த பயத்துக்கு தான் இப்போ மத்திய அரசு ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இது சாதாரண நோட்டிஃபிகேஷன் கிடையாதுங்க, இது ஓய்வு கால வாழ்க்கையே மாற்ற போகிற ஒரு சூப்பரான டெசிஷன். குறிப்பாக சொல்லணும்னா பிரைவேட் செக்டார் எம்ப்ளாயீஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள், என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாருக்குமே இது டைரக்டாக இம்பேக்ட் ஆகும். முதல்ல சிம்பிளாக சொல்கிறேன், என்பிஎஸ் எக்ஸிட் ரூல்ஸில் என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓய்வு பெறும்போது உங்கள் மொத்த என்பிஎஸ் சேவிங்ஸில் 40% கட்டாயமாக ஆனிவிட்டி வாங்கணும். ஆனிவிட்டினா என்ன அப்படின்னா, உங்கள் பணத்தை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுத்து மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பென்ஷன் வாங்குறது தான் ஆனிவிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 40% பணம் உங்கள் கையில் ஒரே நேரத்தில் வராது. ஆனால் இப்போ அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த 40% கம்பல்சரி ஆனிவிட்டியை 20% குறைச்சிருக்காங்க. இதன் அர்த்தம் என்னன்னா, இப்போ நீங்கள் 80% பணத்தை மொத்தமாக கையில் வாங்கிக்கலாம். இது மிகப்பெரிய ரொம்ப பெரிய ரிலீஃப்னே சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். உங்கள் என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் ரிட்டைர்மெண்ட் டைமில் 20 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி ரூல் படி 8 லட்சம் ரூபாயை ஆனிவிட்டிக்கு கட்டாயம் போடணும், மீதி 12 லட்சம் தான் கேஷ். ஆனால் இப்போ நியூ ரூல் படி 4 லட்சம் ஆனிவிட்டிக்கு போதுமானது, 16 லட்சம் ரூபாய் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் கையில் வந்துடும். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்னு சொல்லவே வேண்டியதில்லை. இதில் இன்னொரு சூப்பர் பெனிஃபிட் என்னன்னா, ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்பெஷல் கன்செஷன். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் மொத்தமாகவே 8 லட்சம் அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் நீங்கள் 100% அமௌண்ட்டை ஒரே தடவையாக எடுத்துக்கலாம். ஆனிவிட்டி வாங்கணும்னு எந்த கம்பல்சரி மேண்டட்ரியும் கிடையாது. இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னா, லோவர் சேலரி எம்ப்ளாயீஸ், டெய்லி கான்ட்ரிபியூஷன் ஸ்மாலாக போடுற பிரைவேட் செக்டார் ஒர்க்கர்ஸ்க்கு. முன்னாடி இவங்க தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க, இப்போ இவங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப். இன்னொரு மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னா டைம் பீரியட். முன்னாடி பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகணும்னா 60 வயசு தான் மெயின் பெஞ்ச் மார்க்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் 15 வருஷம் என்பிஎஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாலே எக்ஸிட் ஆகிக்கலாம். அதே நேரத்தில் எனக்கு இப்போ எக்ஸிட் வேண்டாம், இன்வெஸ்ட் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சா கூட 85 வயசு வரைக்கும் என்பிஎஸ்ல இருக்க அனுமதியும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாகவே இருக்குது. லைஃப் சிச்சுவேஷன் ஒவ்வொருத்தருக்கும் வேறு. ஒருத்தருக்கு ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டு, ஒருத்தருக்கு லேட் ஒர்க்கிங், எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி தான் ரூலும் அமைஞ்சிருக்கு.
ஸோ இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசலாம். இந்த சேஞ்ச் யார் கொண்டு வந்தது அப்படின்னா PFRDA, அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. 2025க்கான NPS எக்ஸிட் அண்ட் வித்ட்ரால் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸுக்கு கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கு. ஸோ இதில் கிளியராக சொல்லியிருக்காங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் 15 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாலே 60 வயசு அடைந்தாலோ அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆனாலோ கம்பல்சரி ஆனுவிட்டி லிமிட்டு 20% மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மீதமுள்ள 80% எப்படி எடுக்கலாம்னு கேள்வி வரும். கவர்மெண்ட் இதுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் லம்சமாக எடுக்கலாம், இல்லைனா சிஸ்டமேட்டிக் லம்சம் வித்ட்ராவல், அது வந்து மந்த்லி ஆர் இயர்லியாக கூட எடுக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் யூனிட் ரிடம்ஷன், அதாவது ஒரே தடவையாக எடுக்கலாம், இல்லை மெதுவாக பிளான் பண்ணி எடுக்கலாம். சீனியர் சிட்டிசனுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த 3 விஷயமே. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் நீட்ஸ். சில எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் 100% அமௌண்ட்டை முழுசாக எடுத்துக்கவும் அனுமதி இருக்குது. மெடிக்கல் எமர்ஜென்சி, சீரியஸ் இல்னஸ், ஸ்பெசிஃபிக் நோட்டிஃபைடு கண்டிஷன்ஸில் இதெல்லாம் கவர்மெண்ட் சைடில் ரெகக்னைஸும் பண்ணியிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் ஃப்ளெக்சிபிலிட்டி தான் பிக்கஸ்ட் கம்ஃபர்ட்டே. ஸோ இப்போ இபிஎஃப்க்கு சேஞ்சஸ் வந்திருக்கு. இது என்பிஎஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இபிஎஃப் சப்ஸ்கிரைபருக்கும் சூப்பர் நியூஸ் தான். 5 லட்சம் வரைக்கும் கிளைம்ஸுக்கு இனிமேல் மேனுவல் வெரிஃபிகேஷன் கிடையாது, ஆட்டோமேட்டிக் செட்டில்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைல் மூவ் ஆகி ஆஃபீஸில் வீக் கணக்காக கிடக்கிற டிலே ரெடியூஸ் ஆகும். ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸ்க்கு இது மிகப்பெரிய ரிலீஃப்னே சொல்லலாம். கிளைம் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆயிரும். ஸோ இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் இனிமேல் ஃபியர் பேஸ்ட்லாம் எதுவுமே இல்லை. ஏர்லியர் ஆனுவிட்டி கம்பல்சரி, பென்ஷன் ஸ்மால் தான், கேஷ்லெஸ்னு மக்கள் என்பிஎஸ்ஸை அவாய்ட் பண்ணாங்க. இப்போ சிச்சுவேஷன் ரிவர்ஸ் ஆகிருக்கு. மோர் கண்ட்ரோல், மோர் லிக்விடிட்டி, மோர் சாய்ஸ். ஓல்டேஜில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு, சில்ட்ரன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஹவுஸ் ரெனோவேஷனுக்கு, லோன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே லம்சமாக மணி உங்களால் எடுக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு வார்னிங்கையும் சொல்லியிருக்காங்க. 80% கேஷ் அவைலபிள்னு சொல்லிட்டு பிளானிங் இல்லாமல் மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனுவிட்டியை கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. ரெகுலர் பென்ஷன்னு ஒரு சேஃப்டி நெட் தேவை. ஸோ ஃபினான்சியல் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் ஆடியன்ஸுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் 40லேருந்து 45 வயசில் இருக்கிறவங்க அப்படின்னா லாங் டேர்ம் பிளானிங்கை சூஸ் பண்ணிக்கிங்க. 50 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா மெடிக்கல் ப்ளஸ் எமர்ஜென்சியை ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. ஸ்மால் என்பிஎஸ் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக வித்ட்ரால் பண்ணிக்கங்க, அந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இபிஎஃப் ப்ளஸ் என்பிஎஸ் காம்போ வேணும் அப்படின்னா பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த சேஞ்சஸில் கவர்மெண்ட்டோட மெசேஜ் கிளியராக இருக்குது. சப்ஸ்கிரைபர் கன்வீனியன்ஸ் ஃபஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓல்டேஜில் பென்ஷன் ரூல் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் லைஃப் ஸ்ட்ரகிள் ஆகும். இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் மூவ்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. இதோட எண்டில் ஒரு விஷயத்தை மட்டும் கிளியராக புரிஞ்சுக்குங்க. மத்திய அரசு கொண்டு வந்த இந்த என்பிஎஸ் எக்ஸிட் ரூல் சேஞ்சு ஒரு டெக்னிக்கல் அமெண்ட்மெண்ட் கிடையாதுங்க. இது ரிட்டையர்மெண்ட் ஃப்ரீடம். முன்னாடி என்பிஎஸ்னா பயம், ஆனுவிட்டி கம்பல்சரி, கேஷ் கண்ட்ரோல் இல்லைன்னு நினச்சோம். ஆனால் இப்போ சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்கள் பணத்தில் 80% வரைக்கும் உங்கள் கையில் இருக்கலாம். ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு 100% வித்ட்ரால் சான்ஸ் கூட இருக்குது. அதே நேரத்தில் ரெகுலர் பென்ஷனுக்கு ஆனுவிட்டி ஆப்ஷனை கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணலை. சாய்ஸை உங்கள் கையில் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த மாற்றத்தோட ரியல் பவரே. ஆனால் இந்த ஃப்ரீடமை கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. பிளானிங் இல்லாமல் எடுத்தால் ரிட்டையர்மெண்ட்டில் பீஸ் போயிடும். ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணினா சேம் மணி டிக்னிட்டியாக வாழ முடியும். இபிஎஸ்ல ஃபாஸ்ட் செட்டில்மெண்ட்டு, என்பிஎஸ்ல ஃப்ளெக்சிபிள் எக்ஸிட், இது எல்லாம் சிக்னல் தான். கவர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் சிஸ்டமை பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக மாற்றுற சிக்னல் தான். அதனால தான் இன்று நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். இந்த ரூல்ஸை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஏஜ், ஹெல்த்து, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டெசிஷனை எடுத்துக்கோங்க. ஃபியரில் எக்ஸிட் பண்ணாதீங்க. க்ரீடில் முழுசாக கேஸை எடுத்துடாதீங்க. பேலன்ஸாக பிளான் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்யூச்சருக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ அப்படின்னா தான் இது மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ மணி யூ ஏர்ன்டு ஃபார் 30 to 40 years டிசர்வ்ஸ் ரெஸ்பெக்டாக, அந்த ரெஸ்பெக்டை இந்த நியூ என்பிஎஸ் ரூல்ஸ் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். ஸோ இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.